ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். வெண்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில், அதே மாதிரி ஹோட்டலில் உள்ள அதே டேஸ்ட்டோடு அதே தளர்வோடு நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹோட்டலில் செய்யும்போது 2 பொருள் சேர்ப்பாங்க. ரொம்ப நேரத்துக்கு அது தளர்வாகவே இருக்கும் எப்போ சாப்பிட்டாலுமே. அதே மாதிரி நம்ம வீட்டில் அந்த பொருள் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாதி கப் சிறுபருப்பு சேர்த்துக்கணும். சில பேர் 3/4 கப் அல்லது 1 டம்ளர் கூட சிறுபருப்பு சேர்த்துப்பாங்க. அப்படி செய்யும்போது சூடாக இருக்கும்போது நல்ல தளர்வாக இருக்கும். அப்புறமா ஆறுனும்போது ரொம்ப கெட்டியாகிடும். இந்த பருப்பு சுத்தம் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு வர்ற மாதிரிக்கு பருப்பு எடுத்து நம்ம உள்ளங்கையில் போடும்போது உள்ளங்கையில் நம்ம சூடு தெரியணும். அந்த வரும்போது நம்ம அதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு ஆறுனதுக்கப்புறமாட்டு குக்கரில் மாற்றிக்கலாம். நம்ம 1/2 கப் சிறுபருப்பு எடுத்துருக்கோம். 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் கடையில் உள்ள பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் ரேஷன் கடையில் உள்ள அரிசி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா 2-3 தண்ணியில் கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பால் நான் அரிசி பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு 6 கப் தண்ணி சேர்த்துக்காங்க. தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொங்கலுக்கு. நான் 6 கப் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சிறுபருப்பு, 1 கப் பச்சரிசி, 6 கப் தண்ணி சேர்த்துக்காங்க. கரெக்டாக இருக்கும். நான் அளந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மைல்டாக ஒரு காரம் வேணும், அதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரே ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 100 ml பசும்பால் அடுத்து பாக்கெட் பால் சேர்த்துக்கலாம். இந்த 2 பொருள் சேர்க்கும் போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலுமே கெட்டிப்படாமல் அப்படி தளர்வாகவே ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 பொருளையும் சேர்த்து நீங்கள் பொங்கல் செய்யுங்க. இது மூடி போட்டு 6-7 விசிலுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னி சாம்பார் தாளித்து விட்டுக்கலாம். இப்போ கெட்டி சட்னி தாளித்தாச்சு. அப்புறமாட்டு காய்கறி போட்டு கமக்கு சாம்பாரை தாளித்து விட்டுக்கலாம். அதையும் தாளித்து விட்டாச்சு. சூப்பராக இருக்குது வாசனையோட சாம்பார். இந்த மாதிரி நீங்கள் வைங்க. 6-7 விசில் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா குழஞ்சி இருக்குது. இந்த மாதிரிக்கு இருக்கணும். அதாவது நல்ல மையாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அங்கங்கன்னா சாதம் தெரியணும். அந்த மாதிரிக்கு இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது இப்படி தளர்வாக வரும். இப்படி போடும்போது தளர்வாக விழணும், ட்ரையாக இருக்கக்கூடாது. இதை தாளித்து விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெய் தான். தாளிக்கும் போது நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து தாளிச்சிக்காங்க. நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமாட்டு 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்காங்க. நல்லா பொரிஞ்சு வரும்போது 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி நல்லா துருவி வச்சுக்காங்க, அதையும் சேர்த்துக்காங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது வாசனை செம்மையாக இருக்கும். 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஹோட்டல்லலாம் முந்திரி பருப்பு சேர்த்துப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தாளிப்பு இருந்தால் போதும். இப்போ நம்ம கடைஞ்சி விட்ட பொங்கலில் கொட்டிக்கலாம். 1 ஸ்பூன் சாதத்தை எடுத்து அந்த மீதமுள்ள இதுலேயும் போட்டு கலந்துக்காங்க. அதில் நெய் சீரகம்லாம் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சூப்பராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தளர்வாக நம்ம தண்ணியோட அளவு சரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி தளர்வாக இருக்கும். இது இப்படியே எவ்வளோ நேரத்துக்குமே நிற்கும். இது ட்ரை ஆகாது. நம்ம பால் நெய் சேர்த்துக்கிறதுனால அவ்வளோதான். நம்மளுக்கு சூப்பரான வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. இதுக்கு மேலேயும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மேல் பக்கமும் காயாமல் அப்படியே ரொம்ப நேரத்துக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்து சாப்பிட்டாலுமே அப்படி தளர்வாகவே நீங்கள் எப்போ வச்ச பொங்கல் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். இந்த சூப்பரான வெண்பொங்கல் சட்னி சாம்பார் ஒரு வடையோடு பரிமாறும் போது அட்டகாசமாக கலக்கலாக இருக்கும். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.